ஹே லவ்லி மக்களே, பார்க் போகலாமா? ஸோ நாங்கள் அப்படி வந்த இடம் தான் டாக்டர் எம் சுவாமிநாதன் ஈகோ வெட்லேண்ட் பார்க். இது பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் நியர்பை போரர்கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு. 600 மீட்டர் வரைக்கும் ஹுடன் போர்ட் வாக் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்க்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் டோக்கன் சார்ஜ் எதுவுமே இல்லை. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16.63 ஏக்கர்ஸ் வரைக்கும் கவர் ஆயிருக்கு. ப்ளஸ் 85 ஸ்பீசிஸ் வரைக்கும் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து இருக்கு. அண்ட் வந்து லேக் வியூவும் வந்து பக்காவா இருக்கும். போனோடனே என்ன அழகா கிளிப் எடுத்து தரேன்ட்டு எங்க அம்மா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வெக்கமே இல்லாம போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். போற வழியிலேயே ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து சண்டே ஈவினிங் தான் போயிருந்தோம். செம்ம க்ரௌடு. ஆனா மார்னிங் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே வந்து குட்டீஸ் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு நானும் எங்கள் சிஸ்டரை வந்து சும்மா இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலியோட போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு ஈவினிங் டைமில். அண்ட் கூட என் சிஸ்டர் வந்ததுனால இன்னும் டபுள் ஃபன் தான். அவளை வச்சு ஒரே கலாய்ச்சிட்டே இருப்பேன் நான். நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேனே இந்த பார்க்குக்கு. இந்த ஏரியாவிலேருந்து எனக்கு தெரியவே தெரியாது. அசெட் வந்து லேக் வியூ வந்து பெருசாக நைட் டைமில் எதுவுமே தெரியல. மார்னிங்கில் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டல் சைடு நடந்து போகும்போது இந்த குட்டி ஃபுட் புஷ் கார்ட் தான் பார்த்துருந்தோம். இங்கே வந்து லேஸ் சிக்கன் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் இது கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு பிடிச்ச லேஸ் ஃப்ளேவரு அண்ட் ஆனியன் டொமேட்டோ சாஸ்லாம் அப்புறம் ஃப்ரைட் சிக்கன்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த சைடில் வந்து ஈவினிங் டைம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த புஷ் கார்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.